திரு பாவலன், திருமாவளவன் அவர்களுடைய சமீபத்திய நேர்காணல் தான் தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற கேள்வி எழுது. நாங்கள் தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாலும் தாவேகாவோடு கூட்டணியில் இல்லை, அமைச்சரவையிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் வெளியேறலாம் அப்படின்ற ஒரு சமிக்கையை சொல்கிறார். இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றதற்கு பிறகு திரு திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பேசுகிறார். திருமா அவர்கள் அரசியலில் பல நகர்வுகளை எடுத்திருந்தாலும் மீண்டும் திமுக பக்கமே செல்வதற்கான ஒரு சமிக்கை திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? எப்படி புரியலாம்? வணக்கம் யோகேஸ்வரன். பேசுங்க திருமாவளவன், பேசுங்க. இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் மூத்த ஊடகவியலாளர் தராசு ஷியாம் அவர்களோடும் அண்ணன் திராவிட இயக்க ஆய்வாளர் துரை கருணா அவர்களோடும் கலந்து கொண்டு இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை எங்கள் தலைவர் அறுதியிட்டு உறுதியாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கேள்விக்கு ரொம்ப சரியா விடையளிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, தாவேகா அரசாங்கத்திற்கு நாங்கள் அரசு அமைவதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம். அதற்கு நன்றி கடனாக அவர்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்க சொன்னாங்க, பங்கெடுத்திருக்கிறோம். ஆனால் இன்று முறைப்படி இன்று வரை கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டு அந்த கூட்டணிக்கு தலைப்பு ஒன்று வைக்கவில்லை. இப்ப திமுக இருக்கும்போது என்ன நடந்துச்சு? மதசார்பற்ற திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கின்ற தலைப்பில் நாங்க இயங்கணும். இங்க தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம், அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கோம். ஆனால் முறைப்படி கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா தாவேகா இன்னும் உருவாக்கப்படவில்லை. அது தேர்தலின் போதுதான் கூட்டணி உருவாக்கப்படும். அந்த இடத்துல இருந்துதான் எங்க தலைவர் சொன்ன டிட்டாச்சு சொல்றாரு. அட்டாச்சு வேற, டிட்டாச்சு வேற. அப்ப நாங்க தேவைப்பட்டால் நாங்க அமைச்சர்கள் கூட வெளியில வருவோம் அப்படிதான் சொல்லியிருக்காரு. தவிர தாவேகா அரசிற்கு அளிக்கக்கூடிய ஆதரவை திரும்ப பெறுவோம் சொல்லவே இல்லை. அவர் சொன்ன கருத்துக்களை கேட்டுக்கங்க. தாவேகாவிற்கு கொடுத்த ஆதரவை நாங்க திரும்ப பெறும் சொல்ல, அமைச்சரவையிலிருந்து வெளியில வரலாம். ஏன்னா அப்படி ஒரு கம்ஃபர்டபிள் அங்க இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிறோம். நாளைக்கு ஏதாவது அரசின் மீது ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்தால் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய கொள்கை கோட்பாட்டிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அந்த பழியையும் சேர்த்து நாங்கள் சுமக்க வேண்டியிருக்கோம். அதன் காரணமாக தான் நாங்க தேவைப்பட்ட அமைச்சரவையிலிருந்து வெளியில வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இல்ல அமைச்சரவையிலிருந்து திருப்பாவலன் இப்போ அமைச்சரவையிலிருந்து வெளியேறிய பிறகும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தால் அப்போதும் அந்த பழி உங்கள் மீது தானே வரும். அதுலயும் நீங்க ஒரு பங்கு தானே. ஏன்னா அந்த அரசுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அப்ப அந்த வாதம் எப்படி ஏற்புடையதா இருக்கும்? நாங்க சுட்டிக்காட்டுவோம். கடந்த முறை 5 ஆண்டுகள் திமுகவோடு நாங்கள் கூட்டணி வைத்த போது திமுகவை கண்டிச்சு போராடி இருக்கோம். பல இடங்கள்ல திமுகவுக்கு வலியுறுத்தி நாங்க முன்வைத்த கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி நாங்க மதுக்கடையில மூட சொல்லி போராடி இருக்கோம், ஆணவ கொலைகளுக்கு எதிராக போராடி இருக்கோம், சாதிய வன்கொடுமையில் நடந்தா போராடி இருக்கோம். இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்காக திமுக அரசுக்கு கோரிக்கை வைத்து கடந்த ஆட்சி காலத்தில் போராடி இருக்கோம். அதே நிலைப்பாடுதான் இன்றைக்கு தாவேகா அரசாங்கத்தில் கூட நாங்க போராடுவோம். இன்றைக்கு கூட காலையில தூத்துக்குடியில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்திட்டு தான் இந்த இதுக்கு வந்திருக்கேன். நான் தூத்துக்குடியில கலந்துகிட்டு தான் முற்றுகை போராட்டம் நடத்திருக்கேன். தாவேகா அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கேன். சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சீக்கிரமா நீங்க ஒரு அந்த அவசர சட்டத்தை இயற்றணும். ஏன்னா கவின் ஆணவ படுகொலையில குற்றவாளி 2வது குற்றவாளிக்கு சென்னை உயர்நீதிமன்ற கிளை பிணை வழங்கியிருக்கு. உச்ச நீதிமன்றம் வழங்கிய அந்த வழிகாட்டுதல மீறி வழங்கியிருக்காங்க. அதுவே அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போறதுக்காக தூத்துக்குடியில அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்கோம். சரி, ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையிலான அந்த ஆய்வறிக்கை தாவேகா அரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு என்பது மாறாது. சரி, எங்களுடைய நிலைப்பாடு என்பது மாறாது.
அது திமுகவா இருக்கட்டும் தாவேக்காவா இருக்கட்டும் எங்க நிலைப்பாட்டில் நாங்க மாற மாட்டோம், அதுல உறுதியா இருப்போம். அந்த அந்த அடிப்படையில தான் எங்க தலைவர் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அமைச்சரவை நாங்க இருக்கிறோம், தேவைப்பட்டால் நாங்க வெளியே கூட ஏறலாம், வெளியேறுவதற்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது. ஏன்னா கூட்டணி என்பது உருவாகிவிட்டால் வெளியேறதுல ஒரு சிக்கல் இருக்குது. கூட்டணி உருவாக்கியாச்சுன்னா கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் அந்த கூட்டணியில வந்து மெர்ஜ் ஆகிட்டோம் அப்படின்னா அப்ப வெளியேறும்போது சங்கடம் இருக்கும். இதுவரை ஒரு கூட்டணியை வந்து ஒரே ஒரு புரிதல் மட்டும் தேவைப்படுகிறது. பாவலன் ஒரே ஒரு புரிதல் மட்டும் தேவைப்படுகிறது. இப்போ நீங்க முந்தைய ஆட்சியில திமுகவோடு கூட்டணியில இருந்த போது மதசார்பற்ற கூட்டணி, அது தேசிய அளவிலான கூட்டணி, காங்கிரஸ் கட்சி உங்களோடு இருந்த போது அதற்கான பொது பெயரா இருந்தது. இப்பவும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில தான் தாவேக்கா இருக்குது, தாவேக்கா காங்கிரஸ் இருக்கக்கூடிய அதே கூட்டணியில தான் விசிகா நீடிக்கிறது. இப்பவும் அதற்கு பெயர் மதசார்பற்ற கூட்டணி தான். இரண்டுக்குமான வித்தியாசமா நீங்க எதை சொல்ல வரீங்க? இப்ப இந்தியா கூட்டணியில் தாவேக்கா இணைய வேண்டும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம். ஆனா இதுவரை இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி முறைப்படி தாவேக்காவை கூட்டணியில் சேர்க்கவில்லை. அதே திருமாவளவன் அவர்கள் தான் இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் திமுகவும் சேர வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை ரொம்ப அழுத்தமா முன்வைத்திருக்கிறார். தாவேக்காவும் வேண்டும், திமுகவும் வேண்டும் அப்படின்ற நிலைப்பாடு தானே ஏதோ ஒரு இடத்துல மிஸ் மேட்ச் ஆகுது. எப்படி இருவருமே ஒரே கோட்டில நேரா பயணிக்க முடியும்? அதாவது திமுக கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்கதான் சொல்லியிருக்காரு. திமுக கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்க. ஏன் அப்படின்னா கடந்த முறை இந்தியா கூட்டணியிலே திமுக ஒரு வலிமையான கட்சி. இந்தியா கூட்டணியில் திமுக ஒரு வலிமையான கட்சி. அந்த கூட்டணி இந்தியா கூட்டணி உருவாவதற்கு திமுக எடுத்த முயற்சிகள் ஏராளம். சரி, விசிக எடுத்த முயற்சிகள் ஏராளம். அப்படி இருக்கும்போது திமுக வெளியேறுச்சுன்னா அந்த கூட்டணி வலுவிழந்து போய்விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தில் இருந்துதான், ஒரு எதிர்பார்ப்பில் இருந்து எங்க தலைவர் வந்து கோரிக்கை முன் வச்சாரு. அதே சமயத்துல மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய பாஜகவை வந்து ஒரு பயங்கரவாதம் என்று சொன்ன திரு விஜய் அவர்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு மதசார்பற்ற ஒரு கூட்டணியை உருவாக்கிய விஜய் அவர்கள் விசிக, இடதுசாரிகள், காங்கிரஸை இணைத்து அதிமுகவின் ஆதரவை புறந்தள்ளிவிட்டு பாமகவுடைய ஆதரவை புறந்தள்ளிவிட்டு மதசார்பற்ற ஒரு அணியை கட்டமைக்கும் போது அவரும் இந்தியா கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்றத நாங்க விருப்பம். பாஜகவை எதிர்த்து நிற்பதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் இந்தியா கூட்டணி இணைய வேண்டும் என்பதை எங்களுடைய கருத்து. சரி, பேசலாம். இப்போ வந்து இடதுசாரிகளும் கேரளாவோட மோதிக்கிறாங்க. சரி, பேசலாம். ஆனா இந்தியா கூட்டணி ஒன்னா பயணிக்கிறாங்க. பேசலாம் பாவலன். அதே நிலைப்பாடு எடுத்தால் என்னன்றது எங்களுடைய ஒரு வேண்டுகோள். சரி, பேசு பாவலன். திரு ஷியாம் சொன்ன கருத்துல இருந்து நிறைவா உங்களுடைய கருத்து. 29 விசிக திமுக கூட்டணியாக கூட மாறலாம் என்கிறார். நிறைவா? இல்ல, நான் வந்து எதிர்காலத்தை பற்றி என்னால் வந்து ஆரிடம் சொல்ல முடியாது. ஆனால் 2 வாரங்களுக்கு முன்பு எங்க தலைவர் வந்து கோயம்புத்தூர்ல ஊடகவியலாளர்கள் சந்திக்கும் போது ஒரு கருத்தை தெளிவா சொன்னார். என்னது அப்படின்னா 5 ஆண்டுகள் தாவேக்கா அரசுக்கு எங்களுடைய ஆதரவு நீடிக்கும். இந்த ஆட்சி திரு விஜய் அவருடைய தலைமையிலான இந்த ஆட்சிக்கு 5 ஆண்டுகள் வந்து எங்களுடைய ஆதரவு நீடிக்கும். அதுல வந்து நாங்க விட்ரா பண்ண மாட்டோம். ஏங்க ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு மாற்றத்தை நோக்கி 2 திராவிட கட்சிகள் வேணாம்னு சொல்லி மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதையே கவுத்து விடணும். திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் மாநில அரசுக்கு பொருந்தலாம், தேசிய அரசியல் அது வேற கோணத்தை கூட எடுக்கலாம் இல்லையா? இல்ல, தேசிய அரசியல் என்ன சொன்னார் அப்படின்னா காங்கிரஸ் விருப்பம் என்பது திமுக வந்து இந்தியா கூட்டணி நீடிக்கும் என்பது. அதைத்தான் நாங்க வந்து என்டாஸ் பண்ணோம். நாங்க வந்து திமுக அதாவது காங்கிரஸ் விருப்பத்தை தான் நாங்க வந்து முன்மொழிஞ்சோமே தவிர நாங்களா அந்த கருத்தை வந்து தனிப்பட்ட கருத்து இல்ல. காங்கிரஸ் விருப்பம் திமுக வந்து இந்தியா கூட்டணி நீடிக்கணும். அடுத்து வந்து நம்ம நண்பர் வந்து சத்யராஜ் ஒரு கருத்து சொன்னாரு. என்ன அப்படின்னா பாண்டட் கமிட்மெண்ட் தாவேக்காவோட விசிக வைத்துக் கொள்ளாது அப்படின்னு சொன்னாரு. திமுகவோடு எங்களுக்கு பாண்டட் கமிட்மெண்ட் இல்ல, தாவேக்காவோடு பாண்டட் கமிட்மெண்ட் இல்லாதது மாதிரி திமுகவோடு எங்களுக்கு இல்ல. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல நாங்க சந்தித்த சில நெருக்கடிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்போதைக்கு பேச வேண்டிய நேரம் இல்ல. இந்த பயணம் என்பது எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, நீண்டகால விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நீண்டகால கனவு நிறைவேறி இருக்கிறது.
ஆட்சியில் வந்து பங்கு கொடுத்து அமைச்சரவையில பங்கு என்பது சாதாரண விஷயம் கிடையாது சார். இன்னைக்கு அது வந்து ஏடி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு சமூக நீதித்துறை கிடைச்சிருக்கு. இது வந்து நாங்க எங்க கட்சியோட கொள்கை என்ன, பிரைமரி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் கொள்கை இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்வது. அப்ப அந்த துறையின் கையில் கிடைக்கும் போது நாங்க அதை வந்து விட்டுட்டு வெளியேறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஒருவேளை வேறு விதமான கொள்கைக்கு எதிராக முரண்பாடு வந்தாதான் அதுல இருந்து நாங்க வெளியேறும் அந்த கருத்தை முன் வச்சிருக்காரு. பேசலாம். அதுல எங்க தலைவர் வந்து அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக மிக தெளிவாக இருக்கிறாரு. அடுத்து வந்து அண்ணன் வந்து ரொம்ப மரியாதைக்குரிய அண்ணன் தராசு சியாம் அவர்கள் ரொம்ப ஒரு கருத்தை வந்து ஒரு ஆய்ந்து தான் சொல்லக்கூடிய ஒரு பேராளுமை அவரெல்லாம் நாங்க பார்த்து ரசிச்சிருக்கோம். அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அதாவது 2029 திமுக விசிக உடன்பாடு ஏற்படுமா அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கூட்டணி என்பது தாவேக்காவோடு இன்னும் உறுதியாகலன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஒருவேளை வரக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டால் அப்போதுதான் தெரியும். சரி, 2029 தேர்தலில் திமுகவோடு விசிக பயணிக்குமா அல்லது தாவேக்காவோடு பயணிக்குமா அப்போதான் தெரியும். அதுக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, இப்ப இடையில வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல் எப்படியே தாவேக்கா ஒரு கூட்டணி அமைச்சே ஆகணும். அந்த கூட்டணியில விசிக இடம் பெறுதா, கம்யூனிஸ்ட் கட்சி இடம் பெறுதா அப்படின்றது அப்போது தெரியும்.